Hi friends, இன்னைக்கு நம்ம செல் பயாலஜி சாப்டர்ல குவிக் நோட்ஸ் அதாவது ரிவிஷன் நோட்ஸ் பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்டையர் சாப்டருக்கு பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ரிவிஷன், ஒன்லி ரிவிஷன். நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரித்து பார்க்க போகிறது கிடையாது. ஓவராலாக செல் பயாலஜி சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு குவிக் ரிவிஷன் நோட்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஸோ செல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன? Structure of cell. ஏன்னா சைட்டாலஜி, செல் பயாலஜி, ஸ்டடி ஆஃப் செல் அண்ட் செல் ஆர்கனல்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்னு பார்க்கும்போது செல்லை முதல்ல டிஸ்கவர் பண்ணது ராபர்ட் ஹூக். அவர் குர்கஸ் சியூபர், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, குர்கஸ் சியூபர் அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட கார்க்க செக்ஷன் எடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை பார்த்தாரு. அப்போ அவருக்கு வந்து ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுது. ஸோ எம்டி ஸ்பேஸை செல்லுன்னு சொல்லுவோம், அதனால் அதுக்கு அவர் செல்லுன்னு பேர் வச்சார். ஸோ இவர் தான் முதல்ல மைக்ரோஸ்கோப்பில் பிளான்ட் செல்லை அப்சர்வ் பண்ணார். இன்கேஸ் லிவிங் செல்லை முதல்ல கொஷினில் நல்லா பார்த்துங்க, லிவிங் செல்லை முதல்ல பார்த்தது யாருன்னு கேட்டால் ஆண்டன் வான் லீவன் ஹூக் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். வெறுமனே செல் இஸ் டிஸ்கவர்ட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் ஹூக். நெக்ஸ்ட்டு ராபர்ட் ஹூக்கா ராபர்ட் ப்ரௌனான்னு உங்களுக்கு டவுட் வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, ராபர்ட் ப்ரௌன், கடைசி லெட்டர் என். ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் ப்ரௌனோட கடைசி லெட்டர் என், நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் ஹூக் தான் செல்லை கண்டுபிடிச்சாரு, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் தான் செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்லைடன் என்ன சொன்னார்? பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னாரு. ஸ்வான் என்ன சொன்னார்? அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அனிமல் செல்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் செல் தியரி. இந்த செல் தியரியில் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணது விர்ச்சோ. விர்ச்சோ என்ன தெரியுமா சொன்னார்? ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியூ செல்ஸு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் டிவைட் ஆகி தான் வருது. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் தான் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா. ஸோ இதை சொன்னது விர்ச்சோ. இந்த ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணார் செல் தியரியோட. அந்த செல் தியரிக்கு பேர் மாடர்ன் செல் தியரி. ஸோ மாடர்ன் செல் தியரி இஸ் given by விர்ச்சோ. டோன்ட் ஃபர்கெட். full name Rudolf Virchow. Next, plant cells lackna absent. பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல் இல்லை, அனிமல் செல்லில் செல்வாலும் குளோரோபிளாஸ்டும் இல்லை. ஸோ இந்த பாயிண்டில் எது இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? பிளான்ட் செல்ஸில் சென்ட்ரியோல் கிடையாது, அனிமல் செல்ஸில் செல்வால் குளோரோபிளாஸ்ட் கிடையாது. தென் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஃபார் பிளான்ட்ஸ். பிளான்ட்டில் ஃபுட்டு எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில். அதே அனிமல்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபார்ம் வந்து கிளைகோஜன். ரெண்டுமே பாலிசாக்கரைட் தான், டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் தான் வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃப்ளூயிட் மொசைக் மாடலை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஸோ இந்த மாடல் படி பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது இது சி ஆஃப் பாஸ்போலிப்பிட்ஸ். ஸோ பாஸ்போலிப்பிட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் 2 ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். இதோட இருக்கிறது தான் பாஸ்போலிப்பிட். ஸோ பாஸ்போலிப்பிட் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த பாஸ்போலிப்பிட்ஸ் வந்து சி மாதிரி இருக்குமா, கடல் மாதிரி. இது ஆம்ஃபிபேத்திக்னு ஏன் சொல்கிறோம்? ஹெட் இஸ் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் டெய்ல் இஸ் ஹைட்ரோஃபோபிக், அதனால ஆம்ஃபிபேத்திக். ஏன்னா ஒரே ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரோஃபோபிக்கும் இருக்குது, ஹைட்ரோஃபிலிக்கும் இருக்குது. டெய்ல்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோஃபோபிக். ஹெட் இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக் ஹெட், மறந்துடாதீங்க இதை, ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்ம சி ஆஃப் பாஸ்போலிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆம்ஃபிபேத்திக்னு சொல்கிறோம். இதில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகுது, இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகுது. அதனால் அது ஐஸ்பர்க் மாதிரி, கடலில் இருக்கக்கூடிய ஐஸ்பர்க் மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ செல் ஆர்கனல்ஸ், அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இந்த செல், அதை பார்க்கலாம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா, இட் இஸ் ஃபோல்டட் இன்னர் மெம்பரேன் இருக்குது, அதுக்கு பேர் நம்ம கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி இருக்குன்னா அதோட இன்னர் மெம்பரேன் உள்ள ஃபோல்டாக இருக்குது. இந்த இன்ஃபோல்டிங்ஸ்க்கு பேர் கிறிஸ்டே. ஸோ இந்த இன்ஃபோல்டிங்கை தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இட் கண்டெய்ன்ஸ் 70s ரைபோசோம் அண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. அதனால தான் இது வந்து செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். ஏன்னா அதில் டிஎன்ஏ இருக்குது, 70s ரைபோசோம்ஸ் இருக்குது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் ப்ரோகேரியட். ஏன்னா ப்ரோகேரியட்டில் தான் 70s ரைபோசோம் இருக்கும் அண்ட் ப்ரோகேரியட்டில் சர்க்குலர் டிஎன்ஏவும் இருக்கும். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூகேரியாட்ஸில்
What types of ribosomes are present அப்படின்னு கேட்டாங்கன்னா both 80s and 70s. 80s cytoplasmலையும் 70s organelles ஆன mitochondria chloroplastலையும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் it is the powerhouse of cells since it synthesis ATP. ATP synthesis பண்ணுறதுனால ATP ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த powerhouse of the cell போம். Krebs cycle matrix of mitochondria நடக்குது. Krebs cycle is very important in respiration. So aerobic respirationல Krebs cycle எங்கே நடக்குது அப்படின்னா matrix of mitochondria நடக்குது. Then endoplasmic reticulum இது ரெண்டா பிரிக்கிறோம். Rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum. Rough endoplasmic reticulumல அதோட சர்ஃபேஸ்ல 80s ribosomes இருக்கும். இங்கே தான் protein synthesis நடக்குது. Smooth endoplasmic reticulumல there is no ribosomes and it helps in lipid synthesis and detoxification of drugs. நம்ம மருந்தெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது டாக்ஸின் கலந்துருக்கும், விஷத்தன்மை. அதை detoxification விஷத்தன்மையை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது smooth endoplasmic reticulum present in the cell. Next Golgi complex. Golgi complex secretary of the cell அப்படிம்பாங்க. அது என்ன secretary of the cell னா it synthesis லைசோசோம் அண்ட் ஆக்ரோசோம். ஆக்ரோசோம் நமக்கு தெரியும், ஹெட் ஆஃப் த ஸ்பெர்ம், நம்மளோட ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அதில் ஆக்ரோசோம் இருக்குது. லைசோசோம் அப்படிங்கிறது சூசைடல் பேக்ஸ், அது சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் சிந்தசிஸ் பண்ணுறது கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் தான். கோல்ஜி காம்ப்ளெக்ஸில் தான் ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ப்ரோட்டீன் நடக்கிறதுனால இதை செக்ரட்டரி ஆஃப் த செல் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் கிளைகோல்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இங்கே தான் நடக்குது. தென் லைசோசோம், சூசைடல் பேக்ஸ் அப்படிம்பாங்க. இதில் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது. இன்ட்ரா செல்லுலார் டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. செல்லுக்குள்ளே இருக்க ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ண, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் உள்ள போயிடுச்சுன்னா அதை டைஜஸ்ட் பண்ண லைசோசோம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. தென் சம்டைம்ஸ் செல்லே டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை செல்லுக்குள்ள இருக்க ஆர்கனல் ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ஆர்கனலை டைஜஸ்ட் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இது சூசைடல் பேக்ஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் கிளையாக்சிசோம், இட் ப்ரெசன்ட்ஸ் இன் ஒன்லி ஆயில் சீட்ஸ். ஆயில் கேஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய சீட்ஸில் இருக்குது. இந்த கிளையாக்சிசோமோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபேட்டி ஆசிடை கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸ்பிராக்சிசோம் அப்படிங்கிறது ஃபேட் சிந்தசிஸ் இன் பிளான்ஸ். பிளான்ஸில் ஃபேட் சிந்தசிஸ்க்கு ஸ்பிரோசோம்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. பெராக்சிசோம் அப்படிங்கிறது கேட்டலேஸ் என்சைமும் பெராக்சிடேஸும் இந்த பெராக்சிசோமில் இருக்குது. இந்த ரெண்டு என்சைமும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கும் பெராக்சைட் பயோசிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ரைபோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் 70s ரைபோசோம், 80s ரைபோசோம்ஸ்னு ரெண்டு இருக்குது. 70s ரைபோசோம் வந்து 50s லார்ஜர் யூனிட், 30s ஸ்மாலர் யூனிட் இருக்கும். 70sங்கிறது இது ரெண்டோட கூட்டுத்தொகை கிடையாது. அதாவது செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி 30s 50sனு ஸ்மாலர் யூனிட் லார்ஜர் யூனிட் பிரிச்சிருக்காங்க. இது ரெண்டும் கம்பைன் ஆனால் 70s இருக்கும், பேஸ்ட் ஆன் த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் இந்த 70s ரைபோசோம் ப்ரோகேரியட்டில் இருக்குது. 80s ரைபோசோம் அப்படிங்கிறது ஸ்மாலர் யூனிட் 40s, லார்ஜர் யூனிட் 60s, ஸோ யூகேரியட்ஸில் இருக்குது. ரைபோசோம் எதால ஆனதுன்னா RNA and protein. Ribosomal RNA plus protein ஆனது. Synthesized in nucleolus. So ribosomes எங்க synthesis ஆகுதுன்னா nucleolusல synthesis ஆகுது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா protein synthesisக்கும் several ribosomes mRNA ஓட சேரும்போது அதை நம்ம பாலிசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரோகேரியட்ல இருக்கும். நெக்ஸ்ட் vacuoles. Vacuoles are surrounded by a special membrane called tonoplast, which is single membrane bound organelle. ஒரே ஒரு மெம்பரேன் தான் அதில் இருக்கும். நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோலஸில் RNA ரைபோசோம் சிந்தசிஸ் நடக்குது. ஸோ RNAவையும் ரைபோசோம் சிந்தசிஸும் நியூக்ளியோலஸில் நடக்குது. குரோமோசோம் அதாவது DNA, இட் கண்ட்ரோல்ஸ் த செல்லுலார் ஆக்டிவிட்டி. தென் ஸ்பிண்டில் ஃபைபர் யூஸ்வலாக குரோமோசோமில் எங்கே போய் அட்டாச் ஆகும்னா சென்ட்ரோமியர் கிடையாது. சென்ட்ரோமியர் ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய கைனட்டோகோரில் தான் போய் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும் டியூரிங் செல் டிவிஷன். இதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மைக்ரோடியூபியூல்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன், டியூபுலின், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிளாஜெல்லா அண்ட் சிலியா. ஸோ சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லாவில் மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும். அண்ட் இட் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபர்லையும் மைக்ரோடியூபியூல்ஸ் தான் இருக்குது. தென் சென்ட்ரியோல் அப்படிங்கிறது 9 ட்ரிப்ளட் + 0 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இதை நம்ம லேட்டர் ஆன் டீடைல்டு ஸ்ட்ரக்சர் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் நோட்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ 9 + 0 அரேஞ்ச்மெண்ட், ஆனால் அந்த 9ம் ட்ரிப்ளட்ஸாக இருக்கும். தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபருக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது காம்பனன்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர், டியூபுலின், ப்ரோட்டீன். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபருக்கு ஹெல்ப் பண்ணுறது சென்ட்ரியோல், டோன்ட் ஃபர்கெட், டியூரிங் செல் டிவிஷன். நெக்ஸ்ட்டு சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சிலியாவை பொறுத்த வரைக்கும், ஃபிளாஜெல்லா இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் 9 + 2 அரேஞ்ச்மெண்ட், 9 டப்ளட்ஸ் சரவுண்ட் பண்ணியிருக்கோம், நடுவில் 2 டியூபியூல்ஸ் இருக்கும். ஸோ 9 டப்ளட்ஸ் + 2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. கம்போஸ்ட் ஆஃப் டியூபுலின் ப்ரோட்டீன். அதே டியூபுலின் ப்ரோட்டீன் வந்து யூகேரியட்டில், ப்ரோகேரியட்டை பொறுத்த வரைக்கும், பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் சிலியாவும் ஃபிளாஜெல்லாவும் ஃபிளாஜெல்லின் அப்படின்ற ப்ரோட்டீனால் ஆனது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் சைட்டாலஜியில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய ஆர்கனல்ஸோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் நம்மளால் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை கண்டுபிடிச்சது, அதை இன்வென்ட் பண்ணது யாருன்னா நால் அண்ட் ரஸ்கா. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தென் இட் ஹேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ். நார்மல் லென்ஸ் கிடையாது,
எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் லென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இட் யூசஸ் ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான் இன்ஸ்டெட் ஆஃப் லைட். ஸோ லைட் சோர்ஸுக்கு இங்கே லைட் யூஸ் பண்ண போகிறதுல ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை வாட்சன் அண்ட் கிரிக் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வாட்சன் அண்ட் கிரிக் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடில் டிஎன்ஏவை ஃபோட்டோகிராஃப் எடுத்தது யார் அப்படின்னா ரோஸ்லின் அண்ட் வில்கின்ஸ். அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணாங்க. ஸோ ஆட்டோ ரேடியோகிராஃபியை யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸில் C3 சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணாங்க. கிராம் ஸ்டெய்னிங்கில் யூஸ் பண்ணுற டை எது அப்படின்னா கிறிஸ்டல் வயலட். ஸோ இங்கே பாக்டீரியல் செல்லில் கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற ஸ்டெயின் கிறிஸ்டல் வயலட். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ, லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் இதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல் பயாலஜியில். ஸோ டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிப்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூல்ஜன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிட்ஸை செக் பண்ண சூடன் அப்படிங்கிற ஒரு ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டை பீரியாடிக் ஆசிட் சிஃப் டை. ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுற டை என்ன அப்படின்னா நின்ஹைட்ரின் சிஃப் மில்லியன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆல் ஆர் த ரிவிஷன் நோட்ஸ் ஆர் குயிக் நோட்ஸ் ஆஃப் செல் பயாலஜி. இன்னொரு சாப்டரோட குயிக் நோட்ஸ் ஆர் ரிவிஷன் நோட்ஸோட நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.